ஜூன் 14 வந்து விசிகாவில் வேடன் சேரப்போகிறதா ஒரு தகவல் வருது. அது என்ன உண்மையா? நாங்கள் வந்து ஜூன் 14 மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி வந்து நடத்துகிறோம் திருச்சியில். நீலச்சட்ட பேரணி என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து அந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. நிறைய சட்டங்களை வந்து திருத்தி அரசமைப்பு சட்டத்தை வீழ்த்தணும், நீர்த்து போக செய்யணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய ஒரே செயல் திட்டம். அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை வந்து காலி பண்ணணும். அதுக்கு இப்போ ஒரு பங்களா ஒரு வீட்டில் வந்து எப்படி ஒவ்வொரு செங்கலாக உருகுறது, ஒவ்வொரு செங்கலாக உருகுனா ஒரு வீடு வந்து அப்படியே டெமாலிஷ் ஆயிரும், இடிஞ்சு விழுந்துடும். அது மாதிரி தான் அரசமைப்பு சட்டத்தை காலி பண்ணணும் அப்படின்னா நிறைய சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தை வந்து ஒன்றில்லாமாக்குறது. அப்போ அதை எதிர்த்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு பேரணி நடத்துகிறோம். இந்தியா முழுமைக்கு இது ஒரு விழிப்புணர்வாக கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கத்துக்காக தான் எங்கள் தலைவர் வந்து அந்த பேரணியை முன்னெடுக்கிறாரு. ரொம்ப கிளவராக அந்த யாருமே இந்திய அளவில் சிந்திக்காத ஒரு விஷயத்தை தலைவர் முன்னெடுக்கிறாரு. எல்லாமே இன்றைக்கி கூட்டாட்சி தத்துவத்தை வந்து பாஜக சிதைக்குது, மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்குது அப்படி தான் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் மதச்சார்பின்மைக்கு அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய மதச்சார்பின்மைக்கு பாஜக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அச்சுறுத்தலாக இருக்குது. அப்போ இதை எதிர்த்து பெரிய அளவில் இந்தியா முழுமைக்குமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் தான் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இதை முன்னெடுத்திருக்காரு. இந்த சூழலில் தம்பி வேடனுடைய பிரச்சனை வருது. அப்போ தொடர்பு கொண்டு பேசும்போது ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஒரு விஐபி, இந்திய அளவில் ஒரு விஐபி ஆகிட்டாரு. வேடன் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலும் பெரிய அளவில் ரீச் ஆகிட்டார். வட இந்தியா முழுமைக்கும் அவருக்கு நிறையா வந்து ஃபேன்ஸ் உருவாயிட்டாங்க, ரசிகர்கள் உருவாயிட்டாங்க. சர்வதேச அளவில் எல்லா நாடுகள்லையும் தமிழர்கள் வசிக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே வேடனுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் வந்து உருவாயிடுச்சு. ஏன் இதில் இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்க்கணும், இந்த ஈழத்தமிழர்கள் வந்து நிறைய வந்து பயங்கரமாக சாதியை பார்ப்பாங்க, பயங்கரமாக அவங்கள்ட்ட சாதி வெறி இருக்கும். ஆனால் ஈழத்தமிழர்கள்ட்ட இருந்து சாதிக்கு எதிராக இது வரைக்கும் குரல் வந்ததே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து சாதிக்கு எதிராகவோ அல்லது இந்தியா முழுக்கும் வெவ்வேறு மாநிலங்களில் சாதியை ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து போராட்டமோ அதுக்கான எதிர்ப்பு குரலோ வலுவாக இருந்த மாதிரி தமிழீழத்தில் வந்து அப்படி வரலை. அதனால் இப்போ தமிழீழத்தை சேர்ந்த ஒரு தம்பி ஒரு குரல் சாதிக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது அதை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் வந்து தம்பியை வந்து அங்கீகரிக்குது. அதை வந்து நமக்கான குரலாக தம்பி பாடுறான்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் உலகம் முழுவதும் தம்பியை வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை எங்கள் பேரணிக்கு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதில் தவறே இல்லை.